இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாய் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நமக்கு நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்குது இல்லையா? நமக்குள்ளே காணப்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தை, அன்பு இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அது யாருக்கு செய்யணுமோ அதை செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாதிரி அவர் எங்குமே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய அன்பில் நம்ம இழுத்திருக்கிறோம், அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், அதே போல் வசனத்தை வாசிக்கிறோம், அநேகருக்கு வசனத்தை போதிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நன்மை செய்வதை நம்ம மாறணும். சொல்லி யாருக்கும் தீமை நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம அப்படியே போதனை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. எல்லாருமே அப்படி தான் இன்றைக்கி பேசுகிற பேச்சு ஒன்றா இருக்கும், செயல்படுகிற செயலாக இருக்கும். ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம, ஆண்டோடைய வார்த்தையை நம்ம படிக்கிற நம்ம, அவருடைய அன்பு அநேகருக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லப்பட வேண்டும். நன்மையானதை நம்ம சொல்லப்படணும். அந்த நன்மையை அநேகர் பெற்றுக்கொள்ளணும். நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டோடத்துக்கு நம்ம பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். நம்மளால் செய்ய முடிஞ்சதை நம்ம செய்யணும். ஒருவேளை அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரவம் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால் நம்ம நன்மை செய்ய நமக்கு திராணி நமக்குள்ளே இருக்குது. நன்மை நாங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்து நம்மளால் முடியுமா? முடியாத செய்யலாம் இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய நன்மை. தீமையில் போகிற ஜனங்களை அவங்களேருந்து விலக்கி நம்மளை நன்மை செய்யலாம் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றுவதற்கு நம்முடைய கடமை. அதனால் அது நம்ம நன்மை செய்யலாம் இல்லை. அந்த நன்மையை நம்ம செய்வதற்கு இன்றைக்கி தவறிவிட்டோம். அவருடைய அன்பை நம்ம செய்வதற்கு தவறிவிட்டோம். அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நம்ம தவறிவிட்டோம். நம்ம நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்க போது அதை நம்ம செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. இராதே அப்படி சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. அதனால் நம்ம தவறி போனதை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அந்த நன்மையை நம்ம அறிந்து அநேகருக்கு நம்ம நன்மை செய்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எனக்கு நன்மை செய்ய எனக்கு திராணி இருக்குது. நான் அதை செய்யறதுக்கு செய்யாமல் நான் இருக்கிற ஆண்டவரை என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நாங்கள் நன்மை சொல்லாமல் இருக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரை அந்த நன்மைக்குள்ளே எங்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வேளையில் இதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.